அன்புடைய அனைவருக்கும் அருள்மிகு காத்தாயம்மன் பிரசன்ன ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிட ரவியின் அன்பு வணக்கங்கள். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, குரு வக்கர பயிற்சி. வருகின்ற குரு வக்கர பயிற்சி எந்தெந்த ராசிகளுக்கு என்ன நன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ கடக ராசிக்கு என்னெல்லாம் நற்பலன்களை காத்திருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த குரு வக்கர பயிற்சி எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம்னா 9/10/2024 இருந்து 4/2/2025 வரையிலும் இருக்குது. ஏறக்குறைய 4 மாதங்கள் குரு வக்கர பயிற்சி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக கடக ராசிக்கு இந்த வக்கர பயிற்சி என்ன நன்மைகளை தரும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, குரு இங்கே வந்ததுலேருந்து, அதாவது 11ஆம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகி வந்ததுலேருந்து என்னெல்லாம் இவருக்கு தந்திருப்பார் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பொதுவாகவே குரு 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு வந்ததுலேருந்து லாபத்தை பெருசாக கொடுத்தாரானா கண்டிப்பாக கடகராசிக்கு கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் கொடுக்கல அப்படின்னு பார்த்தோம்னா, 11ஆம் இடம் சரராசிகளுக்கு கடுமையான பாதகத்தை தரக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால இவர்களுக்கு பெரிய நன்மைகளை இந்த இடம் செய்யலை அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக சந்திரன் அங்கே உச்சம் அடைஞ்சாலும் கூட இப்போ இருக்கிற நிலைகளில் குரு அங்கே வரும் பொழுது பெரிய அளவில் நன்மைகளை இவருக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி தான் ஆகணும். ஏன்னா அவ்வளோ சிரமங்களை தான் பெரிய அளவில் கொடுத்துட்டு வந்தார். பொதுவாகவே குரு தன்னுடைய அணி ராசிகளுக்கு 11ஆம் இடத்துக்கு வந்ததுலேருந்து பெரிய அளவில் நன்மைகளை செய்யலை அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிங்கும் பொழுது இப்போ வர குரு வக்கர பயிற்சியில் இவர்களுக்கு நன்மைகளை தருவாரா அப்படின்னா கண்டிப்பாக பெரிய நன்மைகளை தர காத்திருக்கிறாரு. அது என்னென்ன நன்மைகளை தர போகிறாரு அப்படிங்கிறத வாங்க நம்ம பார்க்கலாம். இப்போ குரு வக்கர பயிற்சி காலங்களில் ராசிக்கு பின்னோக்கி போகிறாரா அப்படின்னா இல்லை, ராசிக்கு பின்னோக்கி அவர் போகலை. நட்சத்திரங்களை மட்டும் பின்னோக்கி போகிறாரு. மிருகசீரிச நட்சத்திரங்களில் தான் சஞ்சரிக்க போகிறாரு. அதனால் பெரிய அளவில் பாதிப்பை இது கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். இவர் பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 3ஆம் இடத்தை இவர் பார்க்குறாரு, முயற்சி ஸ்தானத்தை இவர் பார்க்குறாரு. இந்த இடம் கடுமையான பகை வீடு அப்படின்னு சொல்லலாம். கடகத்திற்கு கடுமையான பகை வீடான கன்னி ராசியை 3ஆம் இடத்தை பார்க்குறாரு இவருடைய 5ஆம் பார்வையால். அப்போ இவ்வளவு நாள் இவர் எடுத்து வந்த அனைத்து முயற்சிகளும் தோல்வியில் முடிஞ்சதுன்னா அதுதான் உண்மை. சகோதர வழிகளில் பிரச்சனைகளாகட்டும், தான் பயணப்பட இடங்களில் பிரச்சனையாகட்டும், திட்டமிட்டு ஒரு பக்கம் போகிறதுக்காக இவர்கள் பயணத்தை குறிச்சிருந்தா கண்டிப்பாக அந்த பயணத்தை இவர்களால் நிறைவு செஞ்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். பெரிய அளவில் யாரையாவது தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணியிருந்தாலும் முடியாது அப்படின்னு சொல்லலாம். பெரிய உதவிகள் சேரலை அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லலாம். இப்போ இவ்வளவு விஷயங்கள் எதுவுமே நடக்கலை அப்படிங்கும் பொழுது இனிமே நடக்குமா? அப்பயும் 3ஆம் இடத்தையே தானே பார்க்குறாரு. அப்படின்னா ஒரு கிரகம் வக்ரம் அடையும் பொழுது தன் செயலுக்கு எதிரான வேலைகளை செய்யும் அப்படிங்கிறது தான் ஜோதிடத்தில் ஒரு சூட்சமம். அப்போ அந்த சூட்சமப்படி கண்டிப்பாக இவ்வளவு நாள் இவர் செய்து வந்த அனைத்து முயற்சிகளும் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை தரும் அப்படின்னு சொல்லலாம். சகோதர வழி உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு சுமூகமான உடன்பாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சகோதர வழியில் உதவிகள் சேரும் காலமாகவும் இது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தன் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்கள் காத்திருந்த அனைத்து விஷயங்களும் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். விளையாட்டு துறையில இவர்கள் ஈடுபாடு அதிகம் இருந்திருக்கும். தொடர்ச்சியான தோல்விகளை சந்திச்சு வந்திருப்பாங்க. குரு 11ல் வந்ததிலிருந்து தொடர்ச்சியான தோல்விகளை விளையாட்டு துறையில சந்திச்சுட்டு வந்திருப்பாங்க. இப்ப கண்டிப்பா வெற்றியாக மாறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். சீருடை பணியாளர்கள் இதில் இருந்தவங்களுக்கு, தேர்வில் இருந்தவங்களுக்கு சரி, தன்னுடைய பதவி உயர்வுகளுக்காக காத்திருந்து ரொம்ப முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சவங்களுக்கு சரி, இந்த காலகட்டம் மிக சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை தருமா அப்படின்னா கண்டிப்பாக தரும். நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றியடையக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதனால் பதவி உயர்வுக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தவங்க கண்டிப்பாக நல்ல காலங்கள் தான். அதனால் மேலும் உங்களுடைய முயற்சிகளை கடுமையாக்குங்க. இந்த குரு வக்கர பயிற்சி உங்களுடைய வேலையில் உயர்வையும் சரி, சீருடை பணியாளர் தேர்வில் கலந்திருந்தவங்களுக்கு சரி, அனைத்துமே ஒரு நல்ல விஷயங்களாக தரக்கூடிய வக்கர பயிற்சியாக தான் இது இருக்குது. இவர்களுடைய வளர்ச்சிக்கான ஆசைகள் நிறைவேறுமா கடகராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக நிறைவேறும். வாங்க பார்க்கலாம் என்னென்ன ஆசைகள் அப்படின்னு பார்க்கலாம். இவர்கள் காதலாகட்டும், திருமணமாகட்டும், எந்த ஒரு விஷயத்தில் இவர்கள் விருப்பப்பட்டிருந்தாலும் கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் இவர்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய காலகட்டங்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா 11ஆம் இடத்துல வக்கரம் பெற்ற குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. இங்கே சந்திர பகவான் நீச்சம் அப்படிங்கிற நிலையை பெற்றாலும் கூட இந்த இடம் இவருக்கு பகையில்லை. செவ்வாய் பகவான் கடகத்தை பகை ராசியாக எண்ணுவதும் இல்லை சந்திரனை. அதனால் இங்கே பார்க்குற இடம் குரு வக்கரம் அடைஞ்சு பார்க்கும் பொழுது மிக சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லலாம்.
தான் என்னெல்லாம் ஆசைப்பட்டாங்களோ கடகராசிக்காரங்க இதுவரையிலும் நிறைவேறாத அவர்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். காதலில் இருந்து வந்த வம்பு வழக்குகள் நீங்கி திருமணம் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். திருமணத்திற்காக எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கும் கண்டிப்பாக திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பையும் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். புத்திர பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து காத்திருந்த கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். குலதெய்வ வழியில் இருந்தும் இவர்களுக்கு நன்மைகள் தான் கிடைக்கும். தன்னுடைய பூர்வீக நிலம் இருந்ததுன்னா அந்த சொத்துக்கள் மூலமாக நல்ல ஒரு நன்மைகளையும் பெரிய அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 5ஆம் இடம் மிகப்பெரிய வாய்ப்புகளை தரக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லலாம். திரிகோணங்களில் இயங்கும் கிரகங்கள் நல்ல ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதனால் இவருடைய குரு பகவானுடைய வக்கர பார்வையால் 5ஆம் இடம் படும் பொழுது கண்டிப்பாக இவர்களுக்கு இதுவரை கிடைக்காத நற்பலன்கள் கிடைத்து பெரிய அளவில் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புகளை கடகராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும். அடுத்ததாக குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போது இதுவரை தடைபட்டு போன திருமணங்கள் நடக்குமா? விட்டு போன கூட்டு தொழில்கள் சரியாக நடக்குமா? நண்பர்களிடம் இருந்து வந்த பிரிவினை நீங்குமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கும். அதற்கான வாய்ப்புகளும் வழிகளும் இருக்குது. வாங்க பார்க்கலாம். பொதுவாகவே 11ஆம் இடத்துல பாதகஸ்தானம் ஏறிய குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது இவர்களுக்கு பெரிய நன்மைகள் இதுவரையிலும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். கூட்டு தொழிலில் மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்துச்சு. கூட்டாளிகள் மூலமாக மிகப்பெரிய மனக்கசப்புகளை கொடுத்தது. நண்பர்கள் இவர்களுக்கு கை கொடுக்கல. நண்பர்கள் துயரத்தை தான் தந்தாங்க அப்படிங்கிற நிலைகளில் தான் இருந்தது. திருமண வாழ்க்கையில் இவர்கள் எடுக்கின்ற முடிவுகள் ஒவ்வொன்றும் இவர்களுக்கு கடுமையான கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் தான் கொடுத்தது அப்படின்னா அதுதான் உண்மை அப்படிங்கிற நிலைகளில் தான் இருக்குது. திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு கூட தன்னுடைய இணைகளால் பெருமளவில் மனக்கசப்புகளையும் மன கஷ்டங்களையும் தான் கொடுத்தது. சில நண்பர்கள், அதாவது தசாபுத்தி சரியில்லாத நண்பர்கள் தன்னுடைய துணைகளை விட்டு பிரியக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்தது இந்த காலகட்டம் அப்படின்னா அதுதான் உண்மை. குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னாலும் கூட அவர் பாதக ஸ்தானத்தில் அமர்ந்து பார்த்தும் பொழுது இவர்களுக்கு கடுமையான கஷ்டத்தை தான் கொடுத்துச்சு கடகராசிக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இதனுடைய பார்வை, வக்கர பார்வை இதையெல்லாம் நிவர்த்தி செய்யுமா அப்படின்னா கண்டிப்பாக செய்யும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படிங்கிற அளவில் தான் இருக்குது. இதுவரை கூட்டு தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக நீங்கி ஒரு நல்ல ஒரு லாபத்தை ஈட்டு தரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். கூட்டு தொழிலுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் அதுக்கான முயற்சியை எடுங்க. கண்டிப்பாக பெரிய அளவில் வெற்றிகளை குவிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் 3ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிற நிலைகளில் தான் இருக்குது. திருமண வாழ்க்கையில் ஆகட்டும், அதாவது இவ்வளவு நாள் வரன் தேடிக்கிட்டு இருந்தவங்களும் கண்டிப்பாக இந்த 4 மாதங்கள் நீங்கள் முயற்சி பண்ணி உங்களுடைய திருமண வேலைகளை ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த 4 மாதங்கள் உங்களுக்கு திருமண சுப காரியங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். இதுவரை நண்பர்களிடம் இருந்து வந்த பிரிவினைகள் நீங்கி நண்பர்கள் வழியில் உங்களுக்கு உதவிகள் வந்து சேரக்கூடிய காலமாகவும் அமையும் அப்படின்னு சொல்லலாம். இதில் இன்னொரு மைனஸ், இவ்வளவு நாள் இவர்கள் கஷ்டப்பட்டு வந்தது என்ன அப்படின்னா சனி பகவான் அஷ்டமச்சனி அப்படிங்கிற காலங்களில் ஏறினதில் இருந்து ரொம்ப சிரமங்களை தான் இவர்களுக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக 7.5 சனி காலங்களை விட அஷ்டமச்சனியில் இருக்கும் இந்த 2.5 வருடம் இவர்களுக்கு கடுமையான சிரமத்தை தான் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 8ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தை பார்க்கும்போது முழுக்க தொழிலை முடிச்சே கட்டிட்டாரு அப்படிங்கிற நிலைகளில் தான் இருந்தது. அந்த நிலைகள் இப்போ மாறுமா அப்படின்னா கண்டிப்பாக மாறிடும். பெரிய அளவில் கெடுதலை பண்ணார். ஏன்னா குரு பகவான் அப்பொழுது சனி பகவானுடைய பிடியிலையும் இருந்தார். இப்போ இங்கே எதிரி வீட்டில் அமர்ந்திருந்ததுனாலையும் பெரிய அளவில் முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சனி பகவான் 2ஆம் இடமான தனஸ்தானத்தையும் பார்த்துட்டு இருந்தார். தனஸ்தானத்தை பார்க்கும்பொழுது குடும்பத்தில் தேவையில்லாத சிக்கல்களையும் சிரமங்களையும் கஷ்டங்களையுமே கொடுத்து வந்தார். தன வரவுகளை முழுக்க ஸ்டாப் பண்ணிட்டாருன்னா அதான் உண்மை. அப்போ இந்த நிலை மாறுமா இந்த காலகட்டம் அப்படின்னா கண்டிப்பாக மாறும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகள் இருக்கிறதுனால மிகப்பெரிய சிறப்புகளை தான் தரும் அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் இடத்தை பார்க்குறதுனால மொத்தமாகவே இவர்களுடைய அனைத்து சிறப்புகளையும் சனி பகவான் இவ்வளவு நாள் கெடுத்துக்கிட்டு தான் இருந்தார். போதாத குறைக்கு பாதகஸ்தானத்தில் அமர்ந்த குருவும் அதே வேலையை தான் செஞ்சார் அப்படின்னு சொல்லலாம். நட்பு கிரகம் அப்படின்னாலும் கூட பாதகஸ்தானத்தில் அமர்ந்த 5ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது கடுமையான தொல்லைகளை தான் கொடுத்துட்டு வந்தார் கடகராசிக்கு. இப்போ தீருமா அப்படின்னா கண்டிப்பாக தீரும். வக்கரம் அடைந்த குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது சனியின் பார்வை தாக்கங்கள் குறைந்து தொழிலிலும் சரி முன்னேற்றத்திலும் சரி தான் ஆசைப்பட்ட விருப்பப்பட்ட அனைத்து விஷயங்கள்லையுமே மிகப்பெரிய வெற்றியடைய காத்திருக்கும் ராசிகளில் கடகராசியும் ஒன்று. அதனால் சரியான முடிவுகளை சரியான நேரத்தில் எடுத்து உங்களுடைய வெற்றி அடையுங்கள். உங்களுடைய அதிர்ஷ்டத்தை கைப்பற்றி கொள்ளுங்கள். கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு வக்கர பயிற்சியில்
ஏதேனும் சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுடைய கேள்விகளுக்கு நாங்கள் பதில் தர காத்திருக்கிறோம். தொடர்ந்து நமது சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.